வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாதி தம் பிரியாணி. ஜாஸ்தியாக மசாலா எதுவுமே இதுக்கு இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நீங்கள் இதை தோசைக்கல்லில் போட்டு கூட ஷேர்ட்டே பண்ணலாம். பட் இது மாதிரி பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வெங்காயம் ஃப்ரை பண்ணும் போது பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப தீஞ்சிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. பிரியாணியோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நீங்கள் இதை எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப வேக விட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப கசப்பாயிரும் பிரியாணி. இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவில் சாகி ஜீரா எடுத்துக்கோங்க. சாகி ஜீரா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகம் கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவில் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு முழு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொத்தமல்லி புதினா சேர்க்குறதுனால ரொம்பவே ஃப்ளேவரிங்காக இருக்கும் பிரியாணி. இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் விலகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்த தயிர், லெமன், சிக்கன் இதில் உள்ள தண்ணி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இப்போது சிக்கன் 500 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சிக்கனில் மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதோட நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஆனியன் மட்டும்தான் இதோட ஃப்ளேவரிங்காக இருக்க போகுது. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா சிக்கனில் மசாலா நல்லா கோட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ண போகிறேன். நான் வெளியவே தான் வச்சு மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கனால 6 கப் அளவில் தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் 1 துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 5 ஏலக்காய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நட்சத்திரப்பூ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து இந்த தண்ணியில் இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் இறங்கணும். இறங்குற வரை வெயிட் பண்ணிவிட்டு 300 கிராம் ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டலாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் நீங்கள் வேக வைக்க போகிற நேரத்தில் பக்கத்துலேயே இருந்து வேக விடுங்க. இல்லைனா சீக்கிரமாக ரைஸ் குக் ஆகிடும். ரைஸ் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸை ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. ரைஸ் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணால் போதும். இப்போ இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரைஸ் உடஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு ரைஸ் பாயில் ஆகி வர டைமில் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா ரைஸை நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தம் போட போகிறோம். அந்த டைமில் ரொம்ப வெந்துடும். இந்த அளவுக்கு உதிரியாக 80% குக் ஆனதும் இதை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். சிக்கனில் நல்லாவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆன சிக்கனை பேனில் ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்க மீதம் உள்ள மசாலாவையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நம்ம குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனோட ஸ்மெல்லு, இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து குக் ஆகிருக்கும். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு குக் பண்ணுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் வந்து ஓரளவுக்கு இது வந்து குக் ஆகிருக்கும். ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. இந்தளவுக்கு குக் ஆனதும் இந்த சிக்கனில் இருக்க தண்ணி மிச்சம் வந்து கிரேவி இருக்கும்ல, அந்த கிரேவியை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தண்ணி நம்ம சேர்க்காதனால இந்த சிக்கனில் உள்ள தண்ணியில் தான் வந்து இந்த சிக்கன் வந்து வேக போகுது. இப்போ இது எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லேயராக ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. உதிரியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்தளவுக்கு தான் ரைஸ் வந்து குக் ஆகி இருக்கணும். இப்போ ரைஸை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாதி அளவில் மட்டும் ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடக்கூடாது. லேயராக அது வந்து இந்த பிரியாணி வந்து இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் உங்களுக்கு நிறைய பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இப்போ நம்ம ஆல்ரெடி சாஃப்ரான் மில்க் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த கிரேவியையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா கூட லைட்டாக துவிக்கலாம். இப்போ மீத உள்ள ரைஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினாவும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம இந்த கிரேவியையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ரான் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாஃப்ரானை ஹாஃப் கப் மில்கில் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதுவே நல்லா வந்து கலர் கொடுக்கும். சாஃப்ரானோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லிட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை தம் போட்டுடலாம். கீழே ஒரு தோசைக்கல் வச்சு 25 மினிட்ஸ் தம் போட்டிருக்கேன். நல்லா வெயிட் வச்சு தம் போட்டேன். இப்போ 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து ரைஸ் குக் ஆகிருக்கும். நல்லா சிக்கனும் வந்து கீழே குக் ஆகிருக்கும். இப்போது இந்த டைமில் மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, இதுக்காக 1 டீஸ்பூன் அளவில் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து கலர் வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்கள்லையும் நல்லா படுற மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அடியே பிடிக்காது. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்பவே பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. நல்லா ரைஸும் குக் ஆகிருக்கு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரிக் இருக்குது. இதை எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னா லேயராக வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த கலரும் மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பிளேட்டில் அடியிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. லைட்டாக மேலேருந்து கரண்டி விட்டு எடுங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரைஸு சூப்பராக குக் ஆகிருக்கு. கீழே சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சிக்கன் நல்லாவே சாஃப்டாக வந்து குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரொம்பவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.